பாலடியார் பாடல் எண் 328. சிறுகாலையே தமக்குச் செல்வுழி வல்சி இறுகு இறுகத் தோள் கோப்புக் கொள்ளார் இறுகிறுகி பின் அறிவாம் என்று இருக்கும். பேதையார் கை காட்டும் பொன்னும் புலி விளங்காயாம். என்ன இந்த பாடல்? சிறு காலையே என்றால் இளம் பருவத்திலேயே செல்வுழி, செல்வுழினா செல்லும் இடத்துக்கு. எப்போ செல்லும் இடத்துக்கு? தாம் இறந்த பின்பு செல்லும் இடமாகிய மறுமைக்கு. அதுதான் சிறு காலையே தமக்கு செல்வுழி என்றால் தாம் இளம் பருவத்தில் இருக்கும் பொழுதே தாம் இறந்த பின்பு செல்லும் இடமாகிய மறுமைக்கு. அதுதான் சிறுகாலையே தமக்கு செல்வுழி வல்சி இறுக இறுக தோள் கோப்பு கொள்ளார். அது என்ன இறுக இறுக? இறுக இறுக இறுகிறுக அப்படிங்கிறது அது தொகுத்து இறுகிறுகன்னு வந்திருக்குது. சரி, அதாவது மிகுதி பொருள் பற்றி வந்தது. சரி, இறுகிறுகன்னா நல்லா அழுத்தி மிகவும் அழுத்தமாக போட்டு இந்த சோத்து மூட்டையில் போட்டு சோத்தையெல்லாம் அமுத்துவோம் இல்லைங்களா? அதுதான் இறுகிறுக தோள் கோப்பு கொள்ளார். தோள் கோப்புனா தோளில் கோத்து கொள்ளும் சுமையாக அமைத்து கொள்ளாதவர்கள். அது என்ன? அந்த சோறு சாதாரண சோறு இல்லை, தர்மமாகிய சோறு. சின்ன வயசில் இருக்கும்போதே மறுமைக்கு நம்ம போகிறோம், போகும்போது துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு இடத்துல தூரமாக போகிறதுனா அந்த காலத்தில் தோளில் சோத்து மூட்டையை கட்டிட்டு போவாங்க. அந்த சோத்தை நிறையா சின்ன இடத்துல பாத்திரத்தில் அடுக்கறிக்க வேண்டி இறுக இறுக அழுத்துவாங்க. அதுதான் இறுகிறுக. இந்த இடத்துல வல்சி இறுகிறுக தோள்கோப்பு கொள்ளார்னா தர்மமாகிய சோற்றை மிகவும் அழுத்தமாக, அப்படின்னா நிறைய அறக்காரியங்களை செய்யாதவர்கள்னு அர்த்தம். இறுகிறுகி அடுத்தது தனிச்சொல் பாருங்க. இறுகிறுகினா இப்போ அங்கே இறுக இறுக, இங்கே இறுகு இறுகி. இறுகிறுகினா பொருளை செலவு செய்யாமல் மிகவும் கையெழுத்தமாகி, அதாவது இவன் கையில் காசை போட்டு அமுத்தி வச்சுக்கிறான். இங்கேயும் இறுகிறுகி கையில் பொருளை அழுத்தி வைத்து யாருக்கும் கொடாமல், அறக்காரியங்களுக்கு கொடாமல் அழுத்தி வைத்து கொள்வதற்கு இறுகிறுகி. இறுகிறுகின்னா எதையை இறுகிறுகி வச்சுக்கிறான்? அவனிடம் உள்ள செல்வத்தை. பின் அறிவாம் என்று இருக்கும் பேதையார். வள்ளுவர் என்ன சொல்றாரு? அன்றறிவாம் என்னாது அறம் செய்கிறாரு. இவன் இந்த பேதையார் என்ன பண்ணுறான்? பின்னறிவாம் என்று இருக்கும் பேதையார். பின்னாடி செஞ்சுக்கலாம், தர்மம் செய்வதை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கும் என்று எண்ணி காலத்தை வீணே கழித்து கொண்டிருக்கும் பேதையார். இங்கே தான் புல்லறிவினார் வரார். இந்த புல்லறிவினார் கை காட்டும் பொன்னும் புலி விளங்காயாம். இவன் கை காட்டுற பொண்ணு புலி விளங்காயாம் மாறிவிடும். அது என்ன? பொண்ணு புலி விளங்காயாம் மாறும்னா, அதாவது என்னுடைய இறுதி காலத்தில் இந்த புல்லறிவாளன் என்ன பண்ணுவான்? மரணம் நெருங்கிட்டு இருக்கும்போது அப்போ தர்மம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாக்கெல்லாம் உள்ளே இழுத்துட்ருக்குது, பேச முடியாமல் இவன் சேகரித்து உருட்டி திரட்டி ரகசியமாக ஒரு பொன் உருண்டை வச்சுட்டுருக்கிறான். அந்த பொன் உருண்டையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மக்கள் இடத்துல எல்லாம் சொல்லுவானாம். அப்போது அந்த கையில் அதன் வடிவத்தை காமிப்பான். இதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு மனசு வராது. அப்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விளாங்காய் கொண்டு வர சொல்கிறாருன்னு மற்றவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு அப்படி மாற்றி பக்கத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு சொல்லி, ஐயோ இவர் தொண்டை அடைத்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் போய் விளாங்காயை கேட்குறாரே, அதை தின்றால் தொண்டை அடைப்பு அதிகரித்து விடுமே என்று கூறி அவங்க பாசாங்கு செய்து அந்த பொன் உருண்டையை கொண்டு வந்து தரமாட்டாங்களாம். இப்போ பாருங்கள், பொன் உருண்டை விளாங்காயாக மாறிப்போச்சு. அதுதான் இறுகி இறுகி பின்னறிவாம் என்றிருக்கும் பேதையார் கைகாட்டும் பொன்னும்
புலி விலங்காயாக மாறுற கதை இதுதான். அதனால் அந்த தர்மம் செய்வதற்கு கொண்டு வரச் சொன்ன பொன் உருண்டை விளாங்காயாக மாறுவதற்கு முன்னால் சிறு காலையே தமக்குச் செல்வுழி வல்சி இருகிருக தோற்கோப்பு கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலின் பொருள்.